எதுக்காக கவலைப்படுறீங்க? யாருக்காக கவலைப்படுறீங்க? அழிஞ்சு போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை சம்பாதிக்க முடியலன்ற கவலையா? இல்ல எப்ப வேணா விட்டுட்டு போகக்கூடிய இந்த உறவுகள நினைச்சு கவலையா? எனக்கு பிடிச்ச மாரி நான் வாழ முடியலன்ற கவலையா? இல்ல எனக்கு பிடிச்ச மாரி யாரும் இல்லன்ற ஒரு கவலையா? இப்படி கவலைகளோட லிஸ்ட்ட நம்ம பெருசாக்கிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள். அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரையை சற்று கேளுங்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன். பலவீனப்படாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள்தான் மிக உயர்ந்தவர்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. வல் ஆகிரத்து கைரும் அபகா. மறுமை வாழ்க்கை தான் மிகச் சிறந்ததும் மிக நிலையானதும் ஆகும். இவ்வுலக வாழ்க்கையினுடைய கவலைகளை உதறி தள்ளிவிட்டு மறுமை வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடைவது, அல்லாஹ்வின் அன்பை எப்படி சம்பாதிப்பது, சொர்க்கத்தை அடைவது எப்படி என்பதின் பக்கம் நம்முடைய கவனங்களை செலுத்துவோம். அப்படி செலுத்தினால் உலக வாழ்க்கையினுடைய கவலைகளை அல்லாஹ் இல்லாமலாக்குவான்.